ஏன் பிரியாணினாலுமே சிக்கன் மட்டனில் தான் செய்ய முடியுமா? வேறு மாதிரி செய்ய முடியாதா? செய்யலாமே. எப்படி? இப்படி. அதுக்கு முதல்ல பலாக்கொட்டையை எடுத்து வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ அடிகனமான பாத்திரம் வச்சு எண்ணெய் விட்டுக்குங்க. அதில் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்குங்க. கூடவே நீளமாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. வெங்காயம் வதங்கின பிறகு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. இது கூட பழுத்த தக்காளி சேர்த்துக்குங்க. தக்காளி சேர்த்த உடனே உப்பு சேர்த்துக்குங்க. கூடவே தனி மிளகாய் தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, கெட்டியான புளிப்பேராத தயிர். இப்போ இது கூட புதினா, வேக வச்சு உரிச்சு எடுத்த பலாக்கொட்டை, இது கூட அரிசி. நான் பாசுமதி அரிசி சேர்க்குறேன். 10 நிமிஷம் கழுவி ஊற வச்சுட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நெய் சேர்த்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அளவாக அளந்து தண்ணி சேர்த்துக்கலாம். 1க்கு 1.5 பங்கு பாசுமதி ரைஸ்க்கு. நீங்கள் எடுக்கிற அரிசிக்கு தக்கன தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ தண்ணி எல்லாம் வற்றி வெந்த பிறகு தம் போட்டுருங்க 10 நிமிஷம். அவ்வளோதான். சூப்பரான பிரியாணி ரெடி. பலாக்கொட்டை பிரியாணி, சிக்கன் மட்டன் எல்லாத்தையும் ஓரங்கட்டிடும். ஒரு முறை செஞ்சிங்கன்னா ஒவ்வொரு முறையும் செய்வீங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். பாய்.